منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. السلام عليكم ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 1565வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா அலா ஜனாஸத்தின் சும்மா அத்தா கபரல் மையத்தி ஃபஹஸா அலைஹி மின் கிபலி ரஅஸிஹி ஸலாஸன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இறந்துவிட்டால் ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு கபருக்கு செல்வார்கள் அடக்கம் செய்வதற்காக. ஜனாசாவை கபரிலே வைத்த பின்னால் தலைமாட்டிற்கு வந்து 3 பிடி மண்ணை எடுத்து கபரிலே போடுவார்கள் என்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸின் மூலமாக அறிவிக்கின்றார்கள். பொதுவாக ஜனாசாக்களை கபரிலே வைத்த பின்னால் சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மண்ணை அள்ளி போடுவார்கள். மொத்தமாக மண்ணை தட்டுவதற்கு முன்னால் சுற்றி உள்ளவர்கள் ஒரு 3 பிடி மண்ணை எடுத்து போடுவார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா என்று சொன்னால் கூடும். இது ஒரு சுன்னத்தான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா தலைமாட்டிற்கு வந்து விடுவார்கள், மற்ற இடங்கள்ல போட மாட்டாங்க. ஏன்னா மின் கிபலி ரஅஸிஹி தலைப்புறமாக வந்து 3 முறை என்ன செய்வாங்கன்னா 2 கையினால் அள்ளி அந்த மண்ணை போடுவார்கள் என்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் ஷாஃபிஈ அப்படிங்கிற நூல்ல 1659வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸா அலல் மையித்தி ஸலாஸ ஹதயாத்தின் பியதைஹி ஜமீஆ. நம்மெல்லாம் ஒரு கையினால் தான் அள்ளி போடுவோம். அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையினால் அள்ளி என்ன செய்வாங்கன்னா எல்லா இடங்களிலும் போட மாட்டார்கள், தலைப்புறமாக வந்து அந்த மண்ணை போடுவார்கள் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அதனால ஜனாசா ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அந்த 3 பிடி மண்ணை எடுத்து போடுவது ஒரு சுன்னத்தான காரியம். இதை நாம் செய்ய வேண்டும். சரி, எதற்காக 3 பிடி மண்ணை போடுகின்றோம்? அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஒரு செய்தி வருகிறது. அது லைஃபான செய்தி தான், இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பின்னால் கபரில் வைத்தவுடன் 3 பிடி மண்ணை எடுத்து போட்டார்கள். முதலாவது பிடியை போடுகின்ற பொழுது மின்ஹா கலக்னாக்கும் என்ற ஆயத்தை ஓதினார்கள். 2வது பிடியிலே வஃபீஹா நுஈதுக்கும் என்று சொன்னார்கள். 3வது பிடியில வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்ற வார்த்தையை சொன்னார்கள். இது குர்ஆனுடைய வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா மின்ஹா கலக்னாக்கும், இந்த மண்ணில் இருந்தே உண்மை நாங்கள் படைத்தோம். அல்லாஹ் நம்மை எல்லாம் மண்ணிலிருந்து தான் படைத்தான். 2வது பிடி மண்ணில வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணிலேயே மறுபடியும் மீட்டுகின்றோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் தீயில் போட்டு கரிப்பது கிடையாது, மண்ணில் தான் அடக்கம் செய்கின்றோம், மண்ணிலே நாம் மீட்டுகின்றோம். மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இந்த மண்ணில் இருந்து உங்களை மறுபடியும் வெளியாக்குவோம்
என்ற ஆயத்தை ஓதினார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆனா அது பலவீனமான செய்தி. அப்ப 3 பிடி மண்ணை நாம் போட வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? 3 பிடி மண்ணை போடுகின்றார்கள். அந்த ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு மாஜா என்ற நூலிலே 1550வது செய்தியாகவும், அஹ்மது என்ற நூல்ல 4812வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அர்ஹலல் மையித்த அல் கபர, ஒரு மையத்தை கபரிலே வைப்பார்களேயானால் அவர்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ். இந்த துஆவை ஓத வேண்டும். கபர்ல இறக்கி வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் இறக்கி வைக்கின்றேன். வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நான் இறக்கி வைக்கின்றேன் அப்படிங்கிற துஆவை நாம் ஓத வேண்டும். அஹ்மதுல என்ன வருது அப்படின்னா இதே செய்தி தான் வருகிறது. ஆனா வேற வேற ரிவாயத்துல வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நான் இறக்கி வைக்கின்றேன். வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நான் இறக்கி வைக்கின்றேன் என்ற துஆவை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கபர்ல ஜனாசாவை இறக்கி வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் அப்படிங்கிற துஆலாம் ஓதுறது இல்லை. சில இடங்கள்ல பார்த்தா ஜனாசாவை இறக்கி வைக்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதுறாங்க, சூரத்து யாசீன ஓதுறாங்க, சூரத்துல் முல்க ஓதுறாங்க. சில பேர் அரபு பைத்லாம் படிக்கிறாங்க. சில பேர் என்னமோ ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவெல்லாம் யாசீன் ஓதுவது நன்மையான காரியம். அதை ஓதுவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அத்தகையாத்துல உட்கார்ந்து யாசீன் சூறாவை ஓத முடியுமா? அத்தகையாத்துல உட்கார்ந்துட்டு சூரத்து முல்க ஓத முடியுமா? முடியாது. கபர்ல ஜனாசாவை இறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு பைத்து பிடிக்கிறது, நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்றது, இதுவெல்லாம் செய்தால் இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள். ஆக ஜனாசாவை வைத்த பின்னால் 3 பிடி மண், 3 பிடினா 2 கையால், எதைஹி ஜமீஆ ஹதீஸ்ல அப்படிதான் வருது. எதுனா கை, எதை அப்படின்னா 2 கை, 2 கைகளையும் ஒன்று சேர்த்து 3 முறை அந்த மண்ணை அள்ளி போட்டார்கள் என்று அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அவருடைய தத்துவம் என்ன? முதல் பிடி மண்ணை போடும் பொழுது நீங்கா கலக்கனாக்கும், இந்த மண்ணிலிருந்தே உங்களை நாம் படைத்தோம். அல்லாஹ் மண்ணன்னா நம்மளை படைத்தான். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணிலேயே மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இந்த மண்ணில் இருந்தே அல்லாஹ் உங்களை வெளியாக்குவான், நாம் உங்களை வெளியாக்குவோம். மறுமை நாள் ஆகிரத்துல முதலாக யாருடைய கபர் பிளக்கும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரு தான் பிளக்கும். நான் தான் கபரிலிருந்து முதலாக எழுந்து நிற்பேன். அதற்கு பின்னால் ஒவ்வொரு கபரிலிருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் வெளியே வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த சுன்னத்தை நாம் பேணுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.